வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் போன வருடம் அதாவது 2022 நடைபெற்ற 2ஆம் நிலை காவலர் தேர்வில் தமிழ் தகுதித்தாளில் 9ஆம் வகுப்புலேருந்து எத்தனை கேள்விகள் கேட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதில் புக்கில் இருந்தால் போடலை, என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகள் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்திங்கன்னா வரி வரியாக படித்து கையால் எழுதப்பட்ட குறிப்புகள் இருந்து நம்ம அந்த டீட்டெயிலில் பார்க்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் குறைந்த விலையில் வழங்கிக்கிட்டு வரேன், ஓகேவா? ஸோ நீங்கள் தமிழ் பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பில் 3 புத்தகம், 7ஆம் வகுப்பில் 3 புத்தகம், 8ஆம் 9 10 இந்த 3 வகுப்புகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 9 புத்தகங்கள் தமிழ் தகுதித்தாளுக்காக நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். இந்த குறுகிய காலகட்டத்தில் அதை படிக்க முடியுமான்னு கேட்டால் அது வந்து ஒரு படிக்க முடியும் இல்லை, முடியாதுன்னு இல்லை, படிக்க முடியலாம். ஆனால் நீங்கள் வந்து இதே நேரத்தில் ஜென்ரல் நாலேஜை பார்க்கணும், அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா உளவியல், இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கணும், ஓகேவா? நீங்கள் தமிழ்ங்கிறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு தமிழ் தகுதித்தாள் மட்டும்தான். ஆனால் அந்த ஜிகே பேப்பருங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த பிசிக்கல் மார்க்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலைக்கும் வந்து அந்த மார்க் வந்து எடுத்துப்பாங்க. அதனால் நீங்கள் அதுக்கு தான் வந்து முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்து படிக்கணும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து 9 புத்தகங்களை படித்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நேரம் வந்து விரயம் செய்யப்படும். அதனால் நான் அதை எளிமையாக்கிறதுக்காக உங்களுக்கு 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் கையால் எழுதப்பட்டு என்னென்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது மட்டும் நான் முக்கியமான கேள்வி இல்லாமல் எல்லா கேள்வியுமே இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த, அதாவது இலக்கணத்தை வந்து ஒரு சில டாபிக் வந்து கொஸ்டினாக எழுதி படிக்க முடியாது, அந்த மாதிரி விஷயம் மட்டும் மிஸ் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நோட்ஸில் இருக்கும் கையால் எழுதப்பட்டதில், ஓகேவா? ஸோ இதிலிருந்து 9ஆம் வகுப்புலேருந்து எத்தனை கேள்வி கேட்டுருங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 6, 7, 8 இந்த 3 வகுப்புகளும் சேர்த்து நான் வீடியோ போட்டிருந்தேன் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் வேணும் எனக்கு நோட்ஸ் எனக்கு வேணும் சொன்ன அப்படிங்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பரு, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபாக வாங்கிக்கலாம். ஸோ ஒன்லி பிடிஎஃப் மட்டும் தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புக்காக கேட்குறாங்க, எனக்கு ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் புக்காக தரமாட்டான்னு கேட்குறீங்க. ஸோ அதை பொறுத்தவரை எனக்கு அதாவது அமௌண்ட் அதிகமாக வரும். நீங்கள் பிடிஎஃபாக வாங்கி அதை வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டால் கூட உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக தான் வரும். நான் பிரிண்ட் எடுத்து கொரியர் பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் ஜாஸ்தியாக வரும். அதனால் நான் பிடிஎஃப் மட்டுமே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கி 9ஆம் வகுப்புலேருந்து எத்தனை கேள்வி கேட்டுங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு தமிழ் தகுதித்தாளில் 80க்கு 32 நீங்கள் வந்து எடுக்கணும். அப்போ தான் உங்களுடைய அந்த ஜிகே பேப்பர் வந்து திருத்தம் செய்யப்படும். எல்லாருக்கும் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து தெரியலை, ஓகேவா? இந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஒரே கொஸ்டின் தான் இருக்கும், ஓகேவா? மொத்தம் டோட்டலாக உங்களுக்கு 150 கேள்விகள் கொண்டிருக்கும் ஒரே கொஸ்டின். அதில் முதல் 70 கேள்விகள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் சொல்லுவாங்க, ஜிகே பேப்பருக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ். அதில் பார்த்தீங்கன்னா 45 கேள்விகள் பொது அறிவும், 25 கேள்விகள் உங்களுக்கு வந்து சைக்காலஜி இருக்கும். அது வந்து உங்களுடைய அந்த பிசிக்கல் மார்க்குக்கும் வேலைக்கு வந்து அந்த மார்க் எடுத்துக்கிடுவாங்க. அடுத்து 80 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் தகுதித்தாளை கொண்டிருக்கும். அதில் நீங்கள் 32 மார்க் எடுக்கணும், கட்டாயம் 32 மார்க் எடுத்தால் தான் உங்களுடைய முதல் பேப்பரான அந்த ஜிகே பேப்பர் வந்து திருத்தப்படும் சொல்லி தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன், ஓகேவா? ஸோ டோட்டல் 150 கொஸ்டின் இருக்கும், ஒரே கொஸ்டின் தான். எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அது மாதிரி நடக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடக்கும், ஓகேவா? ஸோ வாங்க அந்த வீடியோவில் பார்த்துடலாம் எத்தனை கொஸ்டின் கேட்டுங்க அப்படிங்கிறத. முதல் 7 பார்க்கலாமா? முதல் 7 எத்தனை கேள்வி கேட்டுங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ முதல் கேள்வியில் எனக்கு கிடச்ச கொஸ்டின், அதாவது இந்த போலீஸ் எக்ஸாமில் எனக்கு பார்த்தீங்கன்னா டி டைப் கொஸ்டின் தான் எனக்கு வந்து கிடச்சது, என் ஃப்ரெண்டு மூலமாக வாங்கியிருந்தேன், ஓகேவா? ஸோ அதில் 127வது கேள்வியாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வி? கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. இது வந்து டீட்டெயிலாக கொடுக்கல, நான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எழுதியிருப்பேன், எந்த வருடம் கட்டியிருப்பாங்க, எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்படுது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக எழுதியிருப்பேன். என்னுடைய அந்த கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 9ஆம் வகுப்பில் 2வது இயலில் 9வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். இந்த சைடில் பென்சில்ட்டு வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், ஓகேவா? இந்த மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 9th, அதில் 2வது இயலில், இந்த கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர், ஓகேவா? ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பில் 2வது இயலில் 9வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். 9வது கேள்வி கீழே காமிக்கிறேன் பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள். கல்லணையின் உத்தியை கொண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே 1873ஆம் ஆண்டு ஆர்த்தர் கட்டிய அணை. அதை யார் கட்டணும் அப்படின்னு கூட நான் டீட்டெயிலாக எழுதியிருப்பேன், ஓகேவா? அப்போ என்ன அணை? இந்த பேர் தவளீஸ்வரம் அணை அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா அவர் கட்டினது. எப்போ? 1873 எந்த ஆற்றின் குறுக்கே? கோதாவரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட ஒரு அணை தான் இது, இந்த தவளீஸ்வரம் அணை. அந்த கல்லணை இருக்கு இல்லையா, நம்ம மேட்டூரில் வந்து காவிரி ஆற்றின் குறிப்பிட்ட கல்லணை இருக்கு இல்லையா? ஸோ அதே மார்க்கில் அதே சேம் அந்த உத்தியை கொண்டு கட்டப்பட்ட தான் அந்த தவளீஸ்வரம் அணை. எங்கே கட்டியிருப்பாங்கன்னா கோதாவரி ஆற்றில் கட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ அதை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்க, தவளீஸ்வரம் சொல்லியிருக்கும். அப்போ சரியான ஆன்சர் என்னது? தவளீஸ்வரம். அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு வெளியிட்ட அந்த கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும், நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ண மாதிரி இருக்காது. குரூப் 4 மார்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே? குரூப் 4 கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போயிட்டு இருக்குது. அந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன், ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் எது கேட்டிருக்கேன் பார்க்கலாமா? இயல் 1லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்து இயல் 3 வந்துருச்சு, ஓகேவா? இயல் 3 கேட்டிருக்காங்க, இயல் 2 கொஸ்டின் கேட்கவே இல்லை, இயல் 3 கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் பாருங்கள், 142வது கேள்வியாக கேட்டிருந்தாங்க. பின் வருவனவற்றுள்
ஒருவர் எண்பராயம் என்னும் குழுவை சார்ந்தவர் அல்லர்னு சொல்லி கேட்காங்க. ஸோ இதில் 3 வந்து பார்த்தீங்கன்னா எண்பராயம் குழுவை சார்ந்தவர், இதில் ஒரு ஆள் மட்டும் பார்த்தீங்கன்னா எண்பராயம் குழுவை சாராதவர்னு கேட்டிருக்காங்க. அது யாருன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 9ஆம் வகுப்பில் 3வது இயலில் 11வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். 11வது கேள்வியை காட்டுறேன் பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள், நான் 50 குழுன்னு எழுதியிருப்பேன். அமைச்சர், படைத்தலைவர், தூதர், சடங்கு செய்பவர், சாரணர். இந்த சாரணர் தான் முக்கியம். இந்த சாரணர் ஆப்ஷனில் இருந்துச்சு. எங்கே இருந்துச்சு? ஆப்ஷன் 7 இருக்குது பாருங்கள், சாரணருங்கிறது. ஓகேவா? அப்போ சாரணர் எந்த குழுவை சார்ந்தவர்? சாரணர் வந்து 50 குழுவை சார்ந்தவர். அப்போ அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்க? எண்பராய குழுவை சாராதவர் கேட்குறாங்க. அப்போ அந்த சாரணர் வந்து யார்? 50 குழுவை சார்ந்தவர். அப்போ அவர் தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் என்னது சரியான ஆன்சர். சாரணர் வந்து 50 குழுவை சார்ந்தவர். இவங்க கேட்குறது எண்பராயம் குழுவில் சாராதவர் கேட்குறாங்க. அப்போ சாரணங்கிறது சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், அதே 3வது இயலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். அந்த போலீஸ் எக்ஸாமில் 119 கேள்வி கேட்டிருந்தாங்க, ஒரு பொறுத்துக. ஓகேவா? ஸோ சொல்லும் பொருளிலிருந்து ஒரு பொறுத்துக கேட்டிருந்தாங்க. ஓகேவா? கோட்டினா என்ன, புலம்னா என்ன, பசினா என்ன, கலாம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 9ஆம் வகுப்பில் இருந்து 3வது இயலில் 10வது கேள்வியை நான் வந்து எழுதியிருந்தேன். ஸோ அதை காட்டுறேன். 10வது கேள்வியை இந்த இருக்கு பாருங்கள், அதுக்கு கீழே அதுக்கு மேலே. ஸோ இதுக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே 10வது கேள்வி நான் சொல்லும் பொருள் போட்டு எழுதியிருப்பேன். குழியி ஒன்று கூடி, தூம்னா குற்றம், கோட்டினா மன்றம், புலம்னா பொண்ணு, வேதிகைனா திண்ணை, தாமம் அப்படின்னா மாலை, பசி அப்படின்னா மலை, செற்றம்னா சினம் பொறுத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா கலாம்னா போர் என்று பொருள். ஸோ அவங்க கேட்டது என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க கீழே கொஸ்டினில் பார்ப்போமா? கொஸ்டினில் பாருங்கள், கோட்டினா கேட்டிருந்தாங்க, புலம்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க, பசினா என்னன்னு கேட்டிருக்காங்க, கலாம்னா கேட்டிருக்காங்க. மேலே நான் எழுதியிருக்காங்க பொருள். முதல்ல கோட்டி அப்படி தான். ஸோ கோட்டி அப்படின்னா என்னது? மன்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து புலம் அப்படின்னா என்னது? பொன் அப்படிங்கிறத நான் கொடுத்துருப்பேன். அடுத்து பசினா என்னது? மலைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து கலாமுங்கிறது என்னது? போர்னு கேட்டிருப்பாங்க. அப்படி பாருங்கள், ஆர்டராக கேட்டிருக்காங்க. கோட்டினா மன்றம், புலம்னா பொண்ணு, அடுத்து பார்த்திங்கன்னா பசினா மலை, கலாம்னா போர், ஆர்டராக கேட்டிருக்காங்க. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பார்ப்போமா? ஸோ கோட்டினா என்னது? மன்றம், அப்போ டீல இருக்குது. அடுத்து புலம்னா என்னது? பொண்ணு, சீல இருக்குது. அடுத்து பசி அப்படின்னா என்னது? மலைன்னு தெரியும், பி. அடுத்து கலாம்னா என்னது? போர், அப்போ ஏல இருக்குது. ஸோ அப்போ டிசிபிஏ இது எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? டிசிபிஏ ஆப்ஷன் ஏலே உங்களுக்கு இருக்குது. ஆப்ஷன் ஏ டிசிபிஏ இதுதான் சரியான ஆன்சராக இருக்கும். ஆன்சர் கேள்வி பார்த்தீங்கன்னா தான் கொடுத்துருந்தாங்க. ஆன்சர் கேள்வி ஒரு யாருக்கு இருந்தால் செக் பண்ணிக்கோங்க, நான் கொடுக்குறது சரியாக இருக்கா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் இந்த இருக்கு பாருங்கள். அதே 3வது இயலிருந்து இன்னொரு கொஸ்டின். தவறான இணையை கண்டறிய 94வது கேள்வியை கேட்டிருப்பாங்க. திருக்குறள்லேருந்து கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் நான் ஆர்டர் எழுதியிருப்பேன். 42, 43, 44, 47 சொல்லி நான் ஆர்டர் எழுதியிருப்பேன். அதில் அப்படி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ வாங்க அந்த கொஸ்டினை பார்க்கலாம். 9th அந்த என்ன கொஸ்டின் பார்க்கலாமா? முதல்ல பாருங்கள், திருக்குறளின் மூலத்தை அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர், ஒன்று சரி. அடுத்து திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர், ரெண்டுமே சரியானது தான். அடுத்து திருக்குறளில் இருமுறை வரும் அதிகாரம் நட்புன்னு கொடுத்துருக்காங்க. நட்பு வராது, அதுக்கு இன்னொரு ஆன்சர் வரும். ஓகே, அதை பின்னாடி பார்க்கலாம். அடுத்து திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப், இதுவுமே சரியானது இருக்கும். ஓகே, அந்த ஒரு கூட்டு மட்டும் தவறாக இருக்கும். ஸோ அது என்ன கூட்டு அப்படிங்கிறது நான் அந்த என்னுடைய கையில் எழுதப்பட்ட குறிப்புகளை நான் எழுதியிருப்பேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல 42வது கேள்வி. ஓகேவா? 9ஆம் வகுப்பில் 3வது இயலில் 42வது கேள்வி. 42 தான் இருக்கு பாருங்கள். திருக்குறளில் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு அச்சிட்டவர் யாருன்னு எழுதியிருப்பேன். யார்? 1812 தஞ்சை ஞானப்பிரகாசர் அப்படிங்கிறவர் அச்சிட்டிருப்பார். தஞ்சை சார்ந்தவர் தான் அந்த திருக்குறள் மூலத்தை முதல்ல அச்சிட்டிருப்பார். அப்போ முதல் கூட்டு சரி தானே? முதல் கூட்டு என்ன கொடுத்துருக்காங்க அங்கே? திருக்குறளின் மூலத்தை அச்சிட்டவர் யார்? தஞ்சை ஞானப்பிரகாசர், அது சரியானது. அடுத்த கொஸ்டின் என்னது? திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர். நான் என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 44வது கேள்வியை எழுதியிருப்பேன். 44 கீழே இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள் 44. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? மணக்குடவருங்கிறது நான் எழுதியிருக்கேன். பார்த்தீங்களா? மணக்குடவர் தான் அவங்களும் அந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க? மணக்குடவர் தான் கொடுத்துருந்தாங்க. அது மணக்குடவருங்கிறதும் சரியான ஒன்று. அடுத்து திருக்குறளில் இருமுறை வரும் அதிகாரம் சொல்லி நட்புன்னு கொடுத்துருக்காங்க. என்னுடைய கையில் எழுதப்பட்ட குறிப்புகளில் நான் 43வது கேள்வியை நான் எழுதியிருந்தேன். என்ன கேள்வியும் பார்க்கலாம். 43 இந்த இருக்குது பாருங்கள். 43வது கேள்வி. திருக்குறளில் இருமுறை வரும் அதிகாரம் என்னது? குறிப்பறிதல். நான் அங்கே அந்த கொஸ்டினுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? நட்புன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ அது தவறான கூற்று. குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரம் தான் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் 2 முறை வரும். ஓகேவா? அப்போ அந்த கூட்டு தான் என்னது? நம்மளுக்கு தவறானது. நட்புங்கிறது தவறானது. அடுத்த கொஸ்டின், திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் மொழிபெயர்த்தவர் ஜியு போம்னு கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 44வது கேள்வியை நான் எழுதியிருப்பேன். 47வது கேள்வியை நான் எழுதியிருப்பேன். 47 கீழே இருக்கு பாருங்கள், இந்த இருக்குது 47. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப்புன்னு நான் எழுதியிருப்பேன். அப்போ அந்த கூற்று சரியானது தான். ஓகேவா? அப்போ பாருங்கள், 4 கூற்றுங்களில் ஒரு கூற்று தவறாக இருக்குது. அந்த ஒரு கூற்று என்ன நம்ம பார்த்தாச்சு.
இந்த குறிப்பிடுறதுங்கிறது நட்புங்கிறது தவறாக இருக்குது. நம்ம பாருங்கள், ஆர்டரை கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த நோட்ஸை மட்டும் படித்தா போதும், கட்டாயம் எனது தமிழ் தகுதித்தாளை கிளியர் பண்ணிடலாம். நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் 9 புத்தகங்கள் படிக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணதுக்கு தான், அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் அதை எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ண தான் வந்து அந்த நோட்ஸை வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? இயல் 4 என்ன கொஸ்டின் பார்ப்போம். இயல் 4 ஒரு கொஸ்டின் இருக்குங்க. சரி, இயல் 4 ஒரு கொஸ்டின் கேட்கல, இயல் 5 கேட்டிருக்காங்க. 138வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. என்ன கேள்வின்னு பாருங்கள். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராக பணிபுரிந்தவர் யார்? இது பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பில் 5வது இயலிருந்து 5வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன், என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில். ஸோ 5வது கேள்வி கீழே இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் அப்படியே கேட்டிருக்காங்க. ஒரு எழுத்து கூட மிஸ் பண்ணாமல் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சென்னை மாநகராட்சி முதல் துணை மேயர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டின்னு சொல்லி நான் எழுதியிருப்பேன். இதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷனில் முத்துலட்சுமி ரெட்டி இருக்குது. எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. அப்போ முத்துலட்சுமி ரெட்டிங்கிறது என்னது சரியான ஆன்சர். இதுதான் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்ட்லையுமே ஒரிஜினல் ஆன்சர் கீழே கொடுத்த விடை. ஓகேவா? ஸோ அப்போது அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஸோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், அந்த தமிழ் தகுதித்தாளில் 71வது கேள்வியை கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வின்னு பாருங்கள். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர். ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் எனக்கு ராங்காக படுது, ஆனால் நான் புக்கில் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஆப்ஷன்லேயே இல்லை. ஓகேவா? ஸோ அவங்க கிரேஸ் மார்க் கொடுத்தாங்களான்னு தெரியல. அந்த கொஸ்டின் என்னோட கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 9ஆம் வகுப்பில் 5வது இயலில் 11வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். 11வது கேள்வி இந்த இருக்குது பாருங்கள். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் சொல்லி நான் வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார்னு சொல்லி நான் எழுதியிருப்பேன். ஓகேவா? ஸோ புக்கில் கொடுத்த டேட்டா படி நான் வந்து எழுதியிருக்கிறேன். ஸோ புக்கில் வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்காக இல்லை, இவங்க கேட்டது வந்து தப்பான எனக்கு தெரியலை. ஓகேவா? ஆனால் நான் கொஸ்டின் எழுதியிருக்கிறேன். தேவதாசி ஒழிப்பு சட்டம் துணைவர் என்று யார்? மூவலூர் ராமாமிர்தம் எழுதியிருக்கேன். இது புக்கில் கொடுத்த டீட்டெயில்ஸ், நீங்கள் புக்கை வேணால் செக் பண்ணிக்கோங்க. நான் நோட்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 2022 எடுத்த நோட்ஸ் வந்து, ஸோ அந்த அப்போ கொடுத்த புக்கில் வந்து இதுதான் கொடுத்துருந்தாங்க. ஒருவேளை 2023 வந்து இந்த புக்கு மாற எனக்கு தெரியலை. ஓகேவா? ஸோ அதைப்படி பார்த்தா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இந்த மூவலூர் ராமாமிர்தம் ஆப்ஷனே இல்லை. ஓகேவா? அவங்க கொடுத்து ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி வந்து சரியான ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. அது என்னுடைய தப்பா இல்லை அந்த டிஎன்எஸ் போர்டு தப்பா இல்லை புக்கில் தப்பாக மிஸ்டேக் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ யாருக்கும் இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சு அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு கூற்று கொஸ்டின் 136வது கேள்வியை கேட்டிருந்தாங்க. வாக்கியம் 1 என்ன பாருங்கள். தமிழகம் வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் ஐடாஸ் சோபியா ஸ்கட்டர். ஓகேவா? இது முதல் வாக்கியம். 2வது வாக்கியம் பாருங்கள். பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர் பண்டித ராமாபாயின்னு சொல்லி 2வது வாக்கியம் கொடுத்துருந்தாங்க. இது 1 2 சரியானு கேட்டிருந்தாங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 9ஆம் வகுப்பில் 5வது இயலில் 14 மற்றும் 13வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். 2 கொஸ்டின் எழுதியிருப்பேன். ஓகேவா? ஸோ இதில் முதல் வாக்கியம் பாருங்கள். 14வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். 14வது கேள்வி மேலே இருக்குது, இதாக இருக்குது பாருங்கள். 14வது கேள்வி, பெண்கள் மருத்துவராக விரும்பாத காலத்தில் மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் செய்தவர் யார்? ஐடாஸ் சோபியா ஸ்கட்டர். ஸோ அப்போ முதல் கூற்றுங்கிறது சரியானது. அப்படி தானே இங்கே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. வேலூரில் இலவச மருத்துவம் அப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ முதல் கூற்றுங்கிறது நம்மளுக்கு வந்து சரியானது. அடுத்த கூற்று, பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர் பண்டித ராமாபாயின்னு எழுதியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 13வது கேள்வி எழுதியிருப்பேன். இதாக இருக்கு பாருங்கள். தடையை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர் பண்டித ராமாபாய். ஓகேவா? ரெண்டுமே சரியானது தான். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பெண் கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குன்னு சொல்லி பண்டித ராமாபாய் வந்து சொல்லியிருப்பார். அதான் அப்படி கேட்டிருக்காங்க ஒரு. ஓகேவா? ஸோ அப்போ பண்டித ராமாபாய்ங்கிறது சரியான கூற்று. அப்போ ரெண்டு கூற்றுமே பார்த்தீங்கன்னா சரியானது. ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியானது. ஆன்சர் கேள்வி பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுத்துருந்தாங்க. அடுத்த கொஸ்டின், ஸோ இதை நான் ஒரு பொறுத்துக்க மாதிரி எழுதியிருப்பேன், கீழே எழுதியிருப்பேன் பாருங்கள், காமிக்கிறேன். அடுத்த கொஸ்டின் எடுப்பாங்க, அதாக இருப்பாங்க. பொறுத்துக்க, அதுவும் ஒரு 110வது கேள்வியை கேட்டிருந்தாங்க. ஒரு பொறுத்துக்க. ஓகேவா? ஆசியாவின் மிக பழமையான நூலகம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் கேட்கப்பட்ட கொஸ்டின். என்னோட கையில் எழுதப்பட்ட குறிப்புகளில் ஆர்டராக இருக்கும். அதே மாதிரி அவங்க ஆர்டரை கேட்டு வச்சுருந்தாங்க. பொறுத்துக்க, ஆசியாவின் மிக பழமையான நூலகம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இந்தியாவின் முதல் பொது நூலகம், இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம், உலகின் மிகப்பெரிய நூலகம், இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. இதை பார்த்தீங்கன்னா என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 9ஆம் வகுப்பில் 5வது இயலில் 61, 63, 64, 66 இந்த மாதிரி ஆர்டர் நான் எழுதியிருப்பேன். அந்த கொஸ்டின் அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ வாங்க அந்த கொஸ்டினை பார்த்துடலாம். முதல்ல 61 அப்படி தான். ஸோ 61 தான் இருக்கு பாருங்கள். சரி, நான் இப்போ இதுக்கு பின்னாடி தான் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? 61வது கேள்வி, நான் இருக்கு பாருங்கள்.
ஸோ ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஆப் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுது, ஒரே நிமிஷம். ஸோ ஆப் கிராஷ் ஆகுதுன்னு நினைக்கிறேன், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். முதல் கேள்வி 61 அப்படி தான். ஆசியாவின் மிக பழமையான நூலகம் சொல்லி நான் என்ன எழுதியிருப்பேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கையில் எழுதப்பட்ட குறிப்புகள் 61வது கேள்வி எழுதியிருப்பேன். இந்த இருக்கு பாருங்கள். ஆசியாவின் மிக பழமையான நூலகம் என்னது? சரஸ்வதி மஹால் நூலகம். இதை பொறுத்தவரைக்கும் எங்கே வச்சுருக்காங்க ஆன்சரில்? ஒரே நிமிஷம், ஆப்பு கொஞ்சம் கிராஷ் ஆகுது, ஒரு வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வீடியோ காணி ப்ளீஸ், ஓகேவா? ஆசியாவின் மிக பழமையான நூலகம் என்னது பார்த்தோம் நம்ம? சரஸ்வதி மஹால் நூலகம். இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது, ஓகேவா? சி. அடுத்த கொஸ்டின், இங்கே இந்தியாவின் முதல் பொது நூலகம் கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 63வது கேள்வி எழுதியிருப்பேன். 63 தான் இருக்கு பாருங்கள். இந்தியாவின் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்னது? திருவனந்தபுரம் நூலகம் அப்படின்னு சொல்லி நான் 63வது கேள்வி எழுதியிருப்பேன். ஸோ அப்போ இங்கே பார்க்கும்போது என்னது அவங்களுக்கு என்னது 63வது, சாரி, இந்தியாவின் முதல் பொது நூலகம் என்னது? திருவனந்தபுரம் நடுவ நூலகம். அது எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் வந்து கேட்டிருந்தாங்க. என்னுடைய கையில் எழுதப்பட்ட குறிப்புகளில் 64வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். ஒரே நிமிஷம் வெயிட், ஆப் கொஞ்சம் கிராஸ் ஆகுது, வெயிட். அந்த இந்தியாவின் முதல் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஆப் கொஞ்சம் கிராஸ் ஆயிடுச்சு, தடங்களுக்கு வந்து மன்னிக்கவும். ஸோ அதை டீட்டெயிலாக பார்த்துடலாம், ஓகேவா? இந்த இருக்கு பாருங்கள். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் கேட்டிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 64வது கேள்வியாக நான் வந்து எழுதியிருப்பேன். 64வது கேள்வி எங்கே இருக்குது? இந்த இருக்குது, ஓகே? 64. இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எது? கொல்கத்தா தேசிய நூலகம். 1836 தொடங்கியிருப்பான்னு நான் எழுதியிருப்பேன், ஓகேவா? அப்போ கொல்கத்தா தேசிய நூலகம் எங்கே இருக்குது? இதில் கொல்கத்தா தேசிய நூலகம் ஆப்ஷன் ஏல இருக்குது, ஓகே? அப்போ CDA. அடுத்த கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய நூலகம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 66வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். 66 இந்த இதில் கீழே இருக்குது, ஓகேவா? ஒரு வெயிட். 66 தான் இருக்குது, ஓகேவா? உலகின் மிகப்பெரிய நூலகம் என்னது? லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், USA, அமெரிக்கான்னு எழுதியிருப்பேன், ஓகேவா? 66 உலகின் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இது பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டினில் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போமா? அந்த இருக்குது, லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் பியில் இருக்குது இல்லையா? அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா CDAB. இது எங்கே இருக்குது? CDAB ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏங்கிறது என்னது சரியான ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. TNSRB போர்ட்லேயுமே பார்த்திங்கன்னா தான் சரியான ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் இந்த இருக்கு பாருங்கள். சீர்காழி அரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாள், கொஸ்டின் மறைஞ்சிருச்சு. இந்த 68 கேள்வி எழுதியிருப்பேன், ஓகேவா? சீர்காழி அவர்களின் அரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாள் டேஷ் நாளாக கொண்டாடப்படுகிறது. என்ன நாளாக கொண்டாடப்படும் கொடுத்துருவோம்? ஆப்ஷனில் பாருங்கள். தேசிய கல்வி நாள், தேசிய உரிமை நாள், தேசிய மருத்துவர் நாள், தேசிய நூலக நாள் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 9ஆம் வகுப்பில் 5வது ஏழில் 68வது கேள்வியாக நான் வந்து எழுதியிருப்பேன். 68வது கேள்வி மேலே இருக்குது பாருங்கள். தேசிய நூலக நாள்னு போட்டு ஆகஸ்ட் 9 அப்படின்னு சொல்லி அரங்கநாதரின் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருப்பேன். அப்போ வந்து இதை பொறுத்த வரைக்கும் என்னது தேசிய நூலக நாள் என்பது என்னது சரியான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் டியில் இருக்குது. தேசிய நூலக நாள் என்னது? ஆப்ஷன் டி. அப்போ சரியான ஆன்சர் என்னது? தேசிய நூலக நாள். அடுத்த கொஸ்டின் இந்த இருக்கு பாருங்கள். வாக்கியம் 1 இது ஒரு கூற்று கேள்வி தான். 111 கேள்வியை கேட்டிருப்பாங்க. வாக்கியம் 1 பாருங்கள். என்னும் இனச்சொல் எதிர்மறை, சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, அளவை, தெரிநிலை, ஆக்கம் என்னும் பொருள்களில் வரும். வாக்கியம் 2 பாருங்கள். மட்டும் என்னும் இடைச்சொல் வரையறை பொருள்களில் தருகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 9ஆம் வகுப்பில் 5வது ஏழில் 84 மற்றும் 81வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். முதல் வாக்கியம் பாருங்கள். 84வது கேள்வி 84 கீழே இருக்குது, ஓகேவா? எதிர்மறை பொருளில் வருவது என்னது? அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். அப்போ உங்க தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னது எதிர்மறைன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது, ஓகே? இந்த ஒரு வார்த்தை வச்சு போதும். உம்முங்கிறது எனது எதிர்மறை பொருளில் வரக்கூடியது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மட்டும்ங்கிறது பார்த்தீங்கன்னா வரையறை பொருளில் தருகிறது சொல்லியிருப்பாங்க. அது என்னுடைய கேள்வியில் 81வது கேள்வி எழுதியிருப்பேன். இந்த பாருங்கள் 81வது கேள்வி.
வரையறை பொருளில் வருவது மட்டும் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருப்பேன். அப்போ என்னது கூற்று இரண்டுமே சரியானது தானா? ஒரிஜினல் கீ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கொடுத்துருந்தாங்க. கூற்று 1 மற்றும் 2 சரியானதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் இயல் 5 முடிஞ்சு இயல் 6 ஏதாவது கேள்வி கேட்கலாம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவும் இருக்கும். ஸோ எழுத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்ம வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ ஓரளவு படிக்கிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் அந்த தமிழ் இங்கிலீஷ் ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை கூட எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு 11th 12th நோட்ஸுமே இருக்குது. அவ்வளோப்பலாம் அந்த கான்டாக்ட் நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ 6th பார்த்தீங்கன்னா 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் நோட்ஸ் வந்து எழுதி வச்சிருக்கிறேன். ஓகேவா? ஹேண்ட் ரைட்டிங் எழுதி வச்சிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க எழுதி வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் சொல்லிடுவேன். நீங்கள் கூகுள் பே அல்லது ஃபோன்பேயில் அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த கொஸ்டின் எந்த இதில் கேட்டிருக்காங்கன்னு தெரியல. சொன்ன வந்துருச்சு. ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்துடலாமா? இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லும் பொருளும் கேள்வி தான். 9ஆம் வகுப்பில் 7வதுலேருந்து கேட்கப்பட்ட ஒரு சொல்லும் பொருளும் கேள்வி. அடிசில்னா என்ன, வெறி அப்படின்னா என்ன, மடிவு அப்படின்னா என்ன, வறுக்கைனா என்ன, அதை தான் கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 9ஆம் வகுப்பில் 7வது இயலில் 26வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். ஸோ 26 எங்கே இருக்குது? மேலே இருக்குது. ஓகேவா? இந்த இருக்குது பாருங்கள், 26 பொருள்னு போட்டு எழுதியிருப்பேன். தெங்குனா என்ன, அடுத்து இசைனா என்ன, வறுக்கைனா பலாப்பழம், நெற்றினா உச்சி, மால்வரைனா பெரிய மலை, மடுத்து நான் பாய்ந்து அப்படின்னு சொல்லி நான் நிறைய எழுதியிருப்பேன். ஸோ அதில் அவங்க கேட்டதை மட்டும் பார்த்துடலாமா? முதல்ல அடிசில்னு என்னென்னு கேட்டிருக்காங்க. இங்கே அடிசிலுங்கிறது எங்கே எழுதியிருக்கிறேன்? இந்த இருக்குது பாருங்கள். அடிசில்னு என்னது? சோறு அப்படின்னு தான் எழுதியிருப்பேன். அப்போ அடிசில் சோறு எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. அப்போ பி. அடுத்து வெறின்னு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் வெறி பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ வெறி எங்கே இருக்குது? இந்த இருக்குது. அதுக்கு மேலே இருக்குது பாருங்கள். வெறிங்கிறது என்னது? மனம் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருப்பேன். இவங்க பொறுத்துக்கிற மனம் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. அப்போ ஏ. அடுத்து அவங்க வந்து மடிவுன்னு என்னென்னு கேட்டிருக்காங்க. மடிவு. ஸோ மடிவுங்கிறது நான் எங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். மடிவு எங்கே இருக்குது? இந்த இருக்குது பாருங்கள். மடிவுன்னு என்னது? சோம்பல்னு சொல்லி நான் எழுதியிருப்பேன். அப்போ சோம்பலுங்க எங்கே இருக்குது? சோம்பல் வந்து சோம்பல் டியில் இருக்குது. டி. அடுத்து வறுக்கைனா என்னென்னு கேட்டிருக்காங்க. வறுக்கைனா வந்து பலாப்பழம். சரியாது, பலாப்பழம் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருப்பேன். அதுக்கு பாருங்கள். வறுக்கைனா என்னது? பலாப்பழம். ஸோ பலாப்பழம் இங்கே கொடுத்துருக்காங்க. பலாப்பழம் வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. அப்போ பொறுத்துக்க பாருங்கள். BADC. BADC இங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் இருக்கு இல்லையா? அதான் சரியான ஆன்சர். ஒரிஜினல் போர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர் கீயாக கொடுத்துருந்தாங்க. அடுத்த கொஸ்டின். ஸோ உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும், எதுவுமே மிஸ் ஆகிருக்காது. ஓகே? இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் கொஞ்சம் உங்களோட படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத கொஸ்டின் மட்டும் விட்டுருப்போம். மற்ற எல்லாமே இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் தான் இருக்கு பாருங்கள். பொருந்தாத ஒன்றை காண்க. 82வது கேள்வியை கேட்டிருப்பாங்க. வளையாபதி, யசோதர காவியம், குண்டலகேசி, மணிமேகலை. ஸோ இது எல்லாருமே தெரிஞ்சது தான். இந்த 3மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 பெருங்காப்பியங்களை குறிக்கும். 1 மட்டும் 5 சிறுங்காப்பியங்கள் வரக்கூடியது. அது என்னென்னு தெரியணுமா? என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 9ஆம் வகுப்பில் 8வது இயலில் 34வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். 34வது கேள்வி இருக்கு பாருங்கள். 34ல் யசோதர காவியம் நூல் வகைன்னு சொல்லி எழுதியிருப்பேன். என்னது? 5 சிறுங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருப்பேன். அப்போ இந்த யசோதர காவியங்கிறது என்னது? 5 சிறுங்காப்பியங்களை சார்ந்தது. இந்த வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை இந்த 3மே பார்த்தீங்கன்னா 5 பெருங்காப்பியங்களை சார்ந்தது. இந்த யசோதர காவியங்கிறது பார்த்தீங்கன்னா 5 சிறுங்காப்பியங்களை சார்ந்ததை பார்த்து சரியான ஆன்சர் என்னது? யசோதர காவியம். அடுத்த கொஸ்டின் இந்த இருக்கு பாருங்கள். பொறுத்துக்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இலக்கணத்தை கேட்டிருப்பாங்க. நேர்நிறை என்ன, நேர் என்ன, நேர் என்ன, நிறை என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கையில் எழுதப்பட்ட குறிப்புகளில் 9ஆம் வகுப்பில் 8வது இயலில் 46வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். 46வது கேள்வி கீழே இருக்குது பாருங்கள். இந்த இருக்கு பாருங்கள். 46 அப்படி எழுதியிருப்பாங்க. எல்லாமே எழுதிருப்பேன். டீட்டெயில் எழுதிருப்பேன். 46 நேர்னா தேமா, நிறை புளிமா, நிறை கருவலம், நிறை கூவிலம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். ஓகேவா? ஸோ இங்கே கேட்டிருக்கிறது என்னது? நிறை என்னது? முதல்ல என்னது? நிறைனா நேர்நிறை கூவிலம். ஓகேவா? ஸோ கூவிலம் எங்கே இருக்குது? கூவிலம்ங்கிறது உங்களுக்கு பியில் இருக்குது. ஓகேவா? பி. அடுத்து நிறை என்னது? நிறை புளிமா. ஓகேவா? நிறை நேருங்கிறது புளிமாங்கிறது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கும். அடுத்து நேர் என்ன பார்ப்போம்? நேர் தேமா. அப்படி தான் நேர் தேமான்னு எழுதியிருப்பேன். நேர் தேமாங்கிறது எங்கே இருக்குதுங்க? டியில் இருக்குது. ஓகேவா? அப்போ மிச்சம் இருக்குது சி. அப்போ BADC இங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகேவா? அப்போ BADCங்கிறது சரியான ஆன்சராக இருக்கும். ஒரிஜினல் ஆன்சர் கேள்வி பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் இயல் 9லேருந்து எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்க்கலாமா? ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்கல. ஓகே? இயல் 9 கேட்கல. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 13 கேள்விகள் பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்புலேருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 6, 7, 8 இந்த 3 வகுப்பும் சேர்த்து ஒரு 12 கேள்விகள். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 13 கேள்விகள். டோட்டல் பார்க்கும்போது எவ்வளவு உங்களுக்கு 12
ப்ளஸ் 13 எனது 25 கேள்விகள் கேட்டாங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி தெரிஞ்சு எத்தனை மார்க் தேவைப்படுது, இதில் ஒரு 5 இதில் ஒரு 2, ஓகேவா? ஸோ 7 கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி தேவைப்படுது. ஸோ 10ஆம் வகுப்புல இருந்து அதிகபட்சமாக கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அதுக்கான வீடியோ அடுத்த நாளில் வருது. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, யூடியூப் சேனலில் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். இந்த நோட்ஸ் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நோட்ஸ் வாங்கிக்கலாம், ஓகேவா? ஸோ நன்றி வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.